சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு மீனாவோட பேரை சொல்லி தான் எல்லாருக்குமே பணத்தை குடுத்துருக்காங்க. இந்த விஷயம் முத்துக்கு தெரிய வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. அடுத்த நாள் எலெக்ஷன் வேற வரப்போகுது. மீனா யாருக்கும் பணத்தை குடுத்து ஓட் கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சில பேர் ஆளை வச்சு தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் மீனா பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே நேர்மையாக உழைச்சி நல்லதையே நினைக்கிறவங்க மட்டும்தான் மீனாவோட பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் எல்லாருமே ஓட் போட்டு முடித்த உடனே ஓட்டோட எண்ணிக்கை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்ததான் மீனா இருந்துட்டு நான் ஜெயிச்சிருவேனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனா கேள்வி இது? சுற்றி பாரு, எல்லாருமே நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நீ தான்மா ஜெயிக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவங்க நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க, வெளியே பேசி விட்டுருக்காங்க, மிரட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் நேர்மையான வழியில் போயிருக்கேன். ஆனால் நான் யாருக்கும் எந்த ஒரு பணமும் நான் கொடுக்கவே இல்லை. அதனால் நான் ஜெயிச்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ நேர்மையாக போனதா சொன்னல, அந்த நேர்மையே உன்னை காப்பாற்ற வீணா, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக ஓட்டோட எண்ணிக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மீனா தான் ஜெயிச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிந்தாமணி இதை கேட்டோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி கடைசியில் இந்த மீனா முன்னாடி நான் தோற்று போய் நின்றுட்டுருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.